கடவுளுடைய நித்திய கோபத்துக்கு முன்பாக இயேசுவை தவிர வேறு யாரும் போய் நிற்க முடியாது. ஒட்டுமொத்த தேவதூதர்கள் எல்லாம் போய் வரிசையாக நின்று எங்களை அழிச்சிருங்க இந்த பாவிகளுக்காகன்னு சொன்னால் கூட, அவ்வளவு தேவதூதர்களை கடவுள் கொண்டு போட்டால் கூட பாவத்துக்கான மீட்பு நடக்காது. அல்லது நீங்கள் நானும் செஞ்ச பாவத்தில் ஆதாம்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் வந்து இயேசுவுக்கு பதிலாக நம்மலாம் போய் நின்று இந்த முழு உலகத்தையும் சிலுவையில் அடித்து பாவத்தை போக்குங்கன்னு சொன்னால் கூட அது நடக்காது. ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு ஆதாமை தண்டிச்சிட்டா கடவுளுடைய கோபம் போயிருமா? அது நீ புசிக்குமாதிலே சாகவை சாவாய்னா சொன்னாரே ஒழிய, நீ செத்ததுக்கு அப்புறம் நான் கோபம் மாறி அமைதியாக இருப்பேன்னு சொல்லலாம். ஆதாமின் மீதான தேவ கோபத்தை நீக்கிறதுக்கு ஆதாமாலேயே முடியாது. இன்னொரு பாவம் இல்லாத ஆதாம் வந்தாலும் முடியாது. ஏன்னா கடவுள் நித்தியமானவரா, ஒவ்வொரு பாவமும் கடவுளுக்கு நித்தியமாக இருக்கனால அந்த பாவத்துடைய கரை கடவுளுடைய இருதயத்தை